தேவனுடைய முதன்மையான கரிசனை. தேவன் வெளிச்சம் உண்டாகக் கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. வேதாகமத்தில் கூறப்பட்டுள்ள தேவனுடைய உதடுகளினின்று பிறந்த முதல் கட்டளையானது வெளிச்சம் உண்டாகக் கடவது என்பதாகும். அது எளிமையானதாகவும் சுருக்கமானதாகவும் இருப்பினும், அது விழுந்து போன தூதர்களுக்கும் பரிசுத்த தேவனுக்கும் இடையே இருந்த ஆழ்தகன்ற பிளவை நிவிர்த்தி செய்வதை தழுவிய ஒரு விரிவானதும் பல்வகை பெருக்கமுடையதுமான ஒரு விஷயமாயிருந்தது. தேவன் அந்த வார்த்தைகளை பேசிய நுணத்தில்தானே அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்படவே வெளிச்சம் உண்டாயிற்று. இது ஒரு விசுவாசத்தின் கட்டளையாயிருந்தது. ஏனெனில் தேவன் வெளிச்சத்தை குறித்து பேசியபோது வெறும் காரிருளையன்றி வெளிச்சம் எங்குமே காணப்படவில்லை. ஆகவே விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாயிருக்கிறது. எபிரேயர் 11:1. தேவன் வார்த்தையை உரைத்தபோது வெளிச்சம் எங்கிருந்து வந்தது? மெய்யான ஒளியாகிய தேவனிடத்திலிருந்தே அது வந்தது. அவருடைய தெய்வீக தூதானது அவருடைய கிரியையை விட்டு பிரிக்க முடியாததாக அதைத் தொடர்ந்து அக்கிரியையுடன் இணைந்ததாயிருந்தது. அவர் தம்மில் இருந்ததையே பேசியது நிமித்தம் வெளிச்சம் உண்டாயிற்று. இவ்வாறு நாம் போதிப்பதையே பயிற்சிக்க வேண்டும் என்பதற்கான நம்முடைய முதல் மாதிரி தேவனே ஆவார். பரிசுத்தம் அல்லது பரிசுத்தமாகுதல் என்பது அநேக பிரசங்க பீடங்களிலிருந்து அரிதாக கேட்கப்படுகிற ஒரு விஷயமாயிருக்கிறது என்பது ஒரு துக்ககரமான விஷயமாகும். ஒரு மெய்யான தேவ ஊழியனின் ஜீவியமும் தூதும் தேவனுடைய இந்த முதல் தூதை பிரதிபலிப்பதாகவும் அத்தூதிற்கு அவனே பிரதிநிதியாகவும் அடையாளமாகவும் நிற்பாது. அவனில் ஒரு வெளிச்சத்தின் தூது இருக்குமே அன்றி ஒரு சாரமற்றதும் உறுதியற்றதுமான தூது இராது. அருமையான வாசகரே, நம்முடைய பரிசுத்தமே தேவனுடைய முதன்மையான கரிசனையாயிருப்பதால் அவர் கொடுத்த முதல் தூதானது வெளிச்சத்தை அல்லது பரிசுத்தத்தை பற்றியதாயிருந்தது. இந்த அறிவு நமக்கு மெய்யாகவே உற்சாகமளிப்படாயிருக்கிறது. ஒரு பரிசுத்த ஜீவியம் செய்ய நாம் நம்மையே அர்ப்பணிக்கும்போது அநேகர் நம்மை விளங்கிக் கொள்ளாமலோ அல்லது பாராட்டாமலோ இருக்கலாம். ஆயினும் நம்முடைய தேவனே நம் அர்ப்பணிப்பைக் கண்டு அதை குறித்து சந்தோஷப்படக்கூடிய முதல் நபராய் இருப்பார்.